வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கிற ஒரு படம் தான் ரிலே. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு லைன்ஸ்கேப் ஓடிட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லுமே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த படம் ரெகுலர் டெம்ப்ளேட் ஸ்டோரி கிடையாது, பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா மேஜிக் பண்ணியிருப்பாங்க. படம் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட கதை என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, கதையில் வரக்கூடிய ஆஷ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. ஸோ அந்த கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட்னு கூட சொல்லலாம். ஒரு கம்பெனி இருக்குது, ஸோ இன்னொரு பக்கம் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி, ஸோ அந்த கம்பெனியோடைய சில சீக்ரெட்ஸை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி ஸோ சில விஷயங்களுக்காக ஸோ இப்போ பணம் கேட்டு ஸோ அந்த எம்ப்ளாயி அந்த கம்பெனி மிரட்டுறது. ஸோ இதுக்கப்புறம் ஆஷ் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார். ஸோ அவர் தான் இன்டர்மீடியேட்டர். ஸோ அவர் இந்த மாதிரி வேலையில் செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டும் கூட. குறிப்பாக கம்பெனிக்கிட்டையும் பேசி அண்டு அந்த எம்ப்ளாய்கிட்டையும் பேசி ஸோ யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலையை சுமூகமாக முடிச்சு கொடுக்கறவர் தான் ஆஷ். ஸோ அந்த கதாபாத்திரம் ஸோ அந்த 2 இன்டர்மீடியேட்டுக்கும் நடுவில் அவர் கடைசியில் அந்த விஷயத்தை அப்படி சால்வ் பண்ணார். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்ப ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நிறைய விஷயங்கள் ஸோ இது வந்து ரியல் லைஃப்லையும் சில பேர் கனெக்ட் ஆகலாம், மேபி கனெக்ட் கூட போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம், ஆனால் பார்த்தே ஆக வேண்டிய ஒரு வட்டான ஒரு படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. வேணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். லைன்ஸ்கேப் ஓடிட்டில் இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது.